Praise the Lord. நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரம் தியானிச்சுட்டு வரோம் 2 வாரமா. நம்ம மலை பிரசங்கத்தை நம்ம தியானிச்சுட்டு வரோம். இன்றைய தினத்துல வசனங்கள் 6ல இருந்து 10 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். அடுத்த மலை பிரசங்கம் எதுன்னு பார்த்தோம்னா 6ஆம் வசனம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ இந்த ஆண்டவர் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் என்று சொல்லி இந்த ஜனங்க கிட்ட பேசும்போது, ரோமருடைய ஆட்சியில கீழே வாழ்ற அந்த ஜனங்கள் தான் இவருக்கு ஆடியன்ஸ். அவங்களுடைய பிரசங்கத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பிரசன்டா இந்த பீப்புள் அவங்க அந்த ஆட்சியில அவங்க தேர் நாட் ஹாப்பி. அவங்களுக்கு நிறைய விதமான அரசியல் அதிருப்திகள் இருக்குது. அவங்களுடைய ஃப்ரீடம், அவங்களுக்கு நிறைய இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கு. அப்போ ஆண்டவர் எப்பவுமே ஒடுக்கப்படுகிற மக்கள் மேல, ரொம்ப தேவையில்லாம துன்பப்படுத்தப்படுகிற மக்கள் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிற தேவன். பழைய ஏற்பாட்டுல இருந்தே நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவங்க அடிமைத்தனத்துல இருக்கும்போது அவங்க கூக்குரலை கேட்கிற தேவன். சங்கீதம் 103ல பாக்குற மாதிரி ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை செய்கிறார். அப்ப ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. இப்ப நம்ம இந்த ஃப்ரேஸ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தாகமா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், இல்ல ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா இந்த நீதியின் மேல ரெண்டுமே கம்பைன் பண்ணி சொல்றத பாக்குறோம், ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட். அப்ப அது என்னன்னா ஸ்டார்வேஷன் அண்ட் டீஹைட்ரேஷன் ரெண்டுத்தையுமே குறிக்குது. மானானது நீரோடைகள் மேல் வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமை வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது சொன்னது போல, ஒரு ஒரு மான் ஏதோ ஒரு கம்ஃபர்ட்டுக்காக தேடி அலையாது. அது வாழணும், அதனுடைய வாழ்வாதாரம். அததான் வாஞ்சித்து அந்த தண்ணிக்காக அது கதறுது. அந்த மாதிரி ஆண்டவர் நிரம்பி இருக்கிற ஒரு ஆத்துமா, ஆண்டவர் மேல இருக்கிற ஆண்டவர் நிரப்புகிற ஒரு ஆத்துமா, ஒரு வாழ்க்கை வேற எதுலயுமே திருப்தி அடையாது. சோ ஆண்டவர் தான் நமக்கு நீதியா இருக்கிறார். அந்த நீதியின் மேல ஒரு பசி தாகம் இருக்கிறவங்க பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுது. சோ இந்த பசி தாகம் சாதாரண சொல்யூஷன்னால திருப்தி அடையாது. ஏதோ ஒரு பல நாள் பட்னி இருக்கிற மனுஷனுக்கு ஒரு பாக்கெட் சிப்ஸ் கொடுக்கிறதோ, சின்ன தண்ணி பாட்டில் கொடுக்கிறதோ அவங்களுக்கு அது போதுமானதா இருக்காது. அந்த மாதிரிதான் நம்மளுடைய இந்த கட்டமும். இந்த உலகத்தோடைய சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. அப்ப அந்த நீதியின் மேல் பசி தாங்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது ஒரு உண்மையானது, இட்ஸ் ரியல். தாவீது சொல்ற மாதிரி மை சோல் தர்ஸ்ட் ஃபார் காட். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹங்கர். ஆண்டவரிடத்தோடைய நீதியின் மேல ஒரு வாஞ்சிக்கிற ஒரு அனுபவம். அது ரொம்ப யதார்த்தமானது. எப்படி நமக்கு எல்லா ஃபீலிங்ஸும் ரொம்ப நேச்சுரலா இருக்கும், ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு அந்த டிசையர் ஃபார் காட், ஹோலினஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அண்ட் அண்ட் இது அந்த நீதியின் மேல் பசி தாகம் ரொம்ப பாரப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கும். ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கும் போது அதை ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு பாரம் வந்துரும். இட்ஸ் a டிரைவிங் ஃபோர்ஸ். நம்மள அந்த ஸ்பிரிச்சுவல் ஹங்கர் தான் ஆண்டவரை இன்னும் தேடணும், இன்னும் நம்ம ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், இந்த மாதிரி வேத வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு வாஞ்சையை கொடுக்கிறது. அப்போ இந்த நீதி அப்படின்னு சொல்லும் போது பிப்ளிக்கலா நம்ம நீதின்னு பார்க்கும்போது, ஒன்று கர்த்தரிடத்துல righteousness before God and righteousness in within us என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப righteousness before God அப்படின்னா நம்ம தேவ நீதி அது. அண்ட் ஏசுக்கு தேவனே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். ஆண்டவராலதான் நமக்கு நீதி. அவர்தான் நம்மளை நீதிமானாக்குகிற தேவன், நம்மளுடைய கிரியைகள் அல்ல. அவராலதான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மளுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்குது. அதே நேரத்துல அந்த தேவ நீதி நமக்குள்ள என்ன செய்யுதுன்னா, ஏசு கிறிஸ்துவை போல நாம் மாறுகிறதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குது. சோ ஒரு தேவனுடைய நீதியின் மேல பசி தாகம் உள்ளவர்கள் இன்னும் பக்தியாய், இன்னும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், இன்னும் பாவத்திலிருந்து வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களாய் மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பசி தாகம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த வசனமே ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நிறைவேறுகிறது. ஏன்னா
ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் ஜீவ அப்பம், என்னிடத்தில் வருகிறவன் பசி அடையான். அதே நேரத்துல சமாரிய ஸ்திரீட்ட சொல்றாரு, நான் தான் ஜீவ தண்ணீர், நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் அவர் ரைச்சியஸ்னஸ். வேற எங்கேயுமே அந்த நீதியை நம்ம தேட அவசியம் இல்ல. ஏசு கிறிஸ்துவே நமக்கு நீதியாய் வெளிப்படுகிறார். அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தா, அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஃபில்ட். அந்த கிரேக்க வேர்ட் வந்து கார்டாசோ என்ற அந்த கிரேக்க வேர்ட் வந்து அது சாதா ஃபில்லிங் இல்ல. அந்த பிரிம், ஒரு வாட்டர் பாட்டில அந்த வாய் அளவு வரைக்கும் நிரப்புவது அல்ல, எல்லா கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். அப்ப வந்து அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னும் போது, அவங்க திருப்தி அடைவார்கள், அவங்கள யாரோ திருப்தி படுத்துவாங்க அப்படின்னா அந்த ஆண்டவர் தான் திருப்தி படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து 7ஆம் வசனத்துல, இரக்கம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஏதோ இரக்கம் அப்படின்னும் போது ரொம்ப கான்ட்ரடிக்டரியா, இல்ல வந்து அது ஏதோ ஒரு பெரிய பலவீனத்தை போல இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல வந்து ரோம உலகத்துல வந்து எல்லாமே கான்குவெஸ்ட், பவர், ஸ்ட்ரென்த், விக்டரி. எங்கேயா யாருக்கா பாவம் பார்த்தா அது ஒரு பெரிய வீக்னஸ் மாதிரி இருந்திருக்கும். ஈவன் பரிசேயர்கள் கூட அந்த இரக்கத்தை வந்து தப்பாதான் அவங்க புரிந்து கொண்டார்கள். ஏன்னா ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க வந்து மாயக்காரர், நீங்க நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் என்று சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து அவருடைய கிங்டம் பீப்புளுக்கு, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு உரிய ஒரு மேனிஃபெஸ்டோ தான் இந்த பியாட்டிட்யூட்ஸ். இந்த மலை பிரசங்க வசனங்கள் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் அங்கத்தினர்களாகிய நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு கோட்பாடுகள். அப்ப வந்து அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி நடந்துக்கணும், டிஃப்ரெண்டா எப்படி இருக்கணும்ன்றதுதான். அண்ட் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஒரு பெருமையிலையோ ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லயோ இல்ல. அவங்க மேல ஆண்டவர் இரக்கமா இருந்தாரு, அதே இரக்கத்தை உலகத்துக்கு காட்டுகிறவர்களா இருக்கணும் அப்படின்றதுதான் அர்த்தம். அப்போ இரக்கம் அப்படின்னா ஐயோ பாவம் அப்படி பாவப்படுற ஒரு காரியம் கிடையாது. நாட் ஜஸ்ட் ஃபீலிங் சாரி ஃபார் சம் ஒன், ஆனா ரொம்ப பாரத்தோடு அவங்களுக்கு வந்து அந்த பர்சனுடைய பெயினை ரொம்ப லவ்விங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு காரியத்தை நம்ம பைபிள் நம்ம கத்து கொடுக்குது. சோ இந்த மலை பிரசங்கத்துல நம்ம பார்த்து கொண்டு வருகிற வசனங்களை பார்க்கும்போது, முதலாவது ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஒரு ஸ்பிரிச்சுவல் எம்டினஸ். ரெண்டாவது துயரப்படுகிறவர்கள், அப்போ வந்து ஒரு உடைக்கப்பட்ட நொறுங்குண்ட ஒரு அனுபவம். அடுத்து சாந்த குணம், எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கண்ட்ரோல் கொடுத்து பெருமை இல்லாம இருக்கிறது. நீதியின் மேல் பசித்தாகம், ஆண்டவருடைய குணாதிசயத்தை போலவே வாஞ்சிக்கிறது. அடுத்ததுதான் இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள். அப்போ வந்து ஒரு ஆர்டர்ல இது வரத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆண்டவருடைய இரக்கத்தை அதிகமாய் பெற்றிருக்கிறதுனால அது வந்து ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வேர் அல்ல, அது ரட்சிப்பின் ஒரு கனியாய் வெளிப்பட நம்ம இடத்துல ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. அப்போ இதுதான் ஆண்டவருடைய இருதயம். மர்சி அப்படின்னா withhold the judgment we deserve. யாருக்கோ நமக்கு கொடுக்க வேண்டிய நியாய தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறது. ரொம்ப மனதுருக்கத்தோடு இறங்குவது, ஒரு மன்னிப்பை கொடுப்பது, பழி வாங்காமல், அண்ட் வீழ்ந்து போன ஒரு காரியத்துல ஒரு புதுப்பிக்கிற ஒரு அனுபவம். அப்ப இந்த இரக்கம் நமக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, காஸ்பல் மூலமா, சுவிசேஷத்தின் மூலமாய் தான் கர்த்தர் நமக்கு அதை கொடுக்கிறாரு. சிலுவையில தான் நம்ம அவருடைய அதிகமான இரக்கத்தை அனுபவிச்சிருக்கிறோம். இந்த மர்சி அப்படின்றது வந்து ஷோயிங் கம்பேஷன். அப்போ வந்து அது வந்து கம்பேஷன் இன் ஆக்ஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நடந்து கடந்து போவதல்ல, உடனே ஓடி போய் அதை ஹெல்ப் பண்றது. அதுதான் வந்து இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள். அப்போ இரக்கமுடையவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னா, அவங்க மற்றவர்களுடைய பாரத்தை சுமந்து கொள்ளுவார்கள். நாட் ஜஸ்ட் அப்சர்விங், ஹவு கேன் ஐ ஹெல்ப் அப்படின்னு கேட்கிற ஒரு அனுபவம். மற்றவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, போதிக்கிறவர்களா இருப்பாங்க. ரொம்ப யோபு சொன்ன மாதிரி, உபாத்திக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும். டிஸ்பேரிங் மேனுக்கு
ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. சோ ரொம்ப சப்போர்ட்டிவ், forgiving and restoring each other, showing kindness என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அண்ட் ஈவன் நம்மளை அநியாயமாய் ஹர்ட் பண்றவங்களுக்கு கூட நம்ம இரக்கம் காண்பிக்க அழைக்கப்படுகிறோம். சோ வந்து நம்ம இருதயத்துக்குள்ள கசப்பு வராதபடி நாம் வந்து சவுல் கிட்ட தாவீது காண்பித்த ஒரு ஆட்டிடியூட், கொலை பண்ண சான்ஸ் கிடைக்கும் போது கூட தாவீது வந்து கொலை பண்ணாம விட்டுட்டு போன ஒரு காரியம் வந்து ஒரு இரக்கம் உள்ள ஒரு குணத்தை காட்டுது. அண்ட் அதிகபட்சமான இரக்கம் நம்ம வாழ்க்கையில வந்து சிலுவையில தான் நம்ம அதை அனுபவிக்கிறோம். சோ நமக்கு எவ்வளோ எளிதாய் அந்த இரக்கம் கிடைச்சிருக்கு அப்படின்றத உணர்ந்து மற்றவர்களுக்கு அதை கடத்த கர்த்தர் விருப்பப்படுகிறார். சோ இரக்கம் உடையவர்கள் பாக்கியவான்கள் அண்ட் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அடுத்து 8th வசனம் பார்க்கும்போது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இருதயத்தில் சுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, blessed are the poor in action or the poor in appearance or the poor in religious practice அப்படின்னு சொல்லல. உங்க செய்கைகள்ல சுத்தம், நீங்க செய்யற எல்லா ஆராதனை முறைமைகள்ல சுத்தமா இருக்கணும்ன்றத ஆண்டவர் சொல்லல. இருதயத்துல சுத்தமா இருக்கணும். ஏன்னா அந்த காலகட்டத்துல பரிசேயர்கள் எல்லாருமே அவங்க செய்யறதெல்லாம் ரொம்ப கரெக்டா அவங்க ஆண்டவர் சொன்ன மாதிரி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஹிடன் கண்டிஷன் ஆஃப் த ஹார்ட் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்றத பார்க்கிறோம். அப்ப இந்த பியூர் சுத்தம் உள்ளவர்கள் அப்படின்றது கத்தாரோஸ் என்ற அந்த வார்த்தை அது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த மல்கியா 3:2 உடம்படுகிறவரின் நெருப்பை போலவும் இருப்பார் அவர் அப்படின்னு சொல்ற அந்த காரியம். ஆண்டவர் வந்து நம்மளை நெருப்புல சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். கிளீனா, அன்ஸ்டெயின்டா, எப்படி ஒரு ஆசாரி உட்கார்ந்து அந்த நகையை, இப்போ ஒரு 24 கேரட் கோல்டு எவ்வளோ நேரம் அதை சுத்திகரிச்சு பியூரிட்டியா கொடுக்கிற மாதிரி, அதுதான் சுத்தம். அந்த வார்த்தை வந்து சுத்தத்தை குறிக்குது. அப்ப நம்ம இருதயம் அவ்வளோ பியூரா இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அண்ட் அந்த இருதயத்துல சுத்தம் அப்படின்னும் போது அந்த கிரேக்க வார்த்தை கார்டியா அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தை வந்து வெறும்னே நம்ம இன்னைக்கு நினைக்கிற அந்த பிசிக்கல் ஆர்கன் அல்ல. அது வந்து சீட் ஃபார் எண்ணங்கள், உணர்வுகள், இன்டென்ஷன்ஸ், கேரக்டர் எல்லாத்துக்குமே. அப்போ இருதயத்தில் சுத்தம் அப்படின்னா நம்மளுடைய முழு யோசனைகள், சிந்தைகள், நம்மளுடைய எல்லா உணர்வுகள், நோக்கங்கள் அனைத்திலுமே ஒரு பியூரிட்டியா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அண்ட் இது வந்து இந்த இருதயத்தில் சுத்தமா இருக்கிற அந்த ஒரு அனுபவம் வந்து எப்படின்னா அவர்கள் வந்து தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் தாவீது வந்து ஜெபிக்கிறார், ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் இருதயத்தில் தாரும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சுத்த இருதயம் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஹார்ட்டட் டிவோஷன் டு காட். ஆண்டவரிடத்துல ஒரு அன்டிவைடட் முழுமையாய் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை அன்பு கூறுகிற ஒரு அனுபவம். பாவமோ ஒரு ஏமாற்றுகிற காரியமும் இருதயத்துல இருக்காத ஒரு அனுபவம். ஒரு பியோர் ஹார்ட் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் ஆம்பிஷன்ஸ், ப்ரைட், டிசீட் அண்ட் ஆல் தட். அதுக்கப்புறம் இருதயத்துல இருந்துதான் பொல்லாதது புறப்படும் சொன்ன மாதிரி எந்த பொல்லாத காரியங்களும் இல்லாத ஒரு இருதயம். அண்ட் ஆண்டவர் வந்து எப்படி இதை நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா, சுத்திகரிக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு இதை கொடுக்க முடியும். அப்ப இவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அதுக்கு காத்திருக்கு? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவங்க தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் பிளெஸிங். அப்போ வந்து they shall see God. அண்ட் நம்ம வந்து ஆண்டவருடைய படைப்புல ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரை பார்க்க நேரிடும். அண்ட் ஆண்டவருடைய ஜனங்களிடத்துல, சபையில, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள நம்ம ஆண்டவரை பார்க்க முடியும். அண்ட் ஈவன் நித்தியமாய் நம்ம பரலோகத்தை எதிர்நோக்கி இருக்கும் போது நம்ம வந்து கர்த்தரை முகமுகமாய் எந்த அழுகையும் கூக்குரலும் ஒரு பாவமும் இல்லாத ஒரு forever லிவிங்க நம்ம வந்து வெளிப்படுத்தல வாசிக்கிற போது அங்க அழுக கிடையாது. அவரை நம்ம முகமுகமாய் பார்க்கிற ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாய் நாம் அனுபவிக்க முடியும்.
9ஆம் வசனத்துல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவாங்க. அப்போ வந்து நம்ம சமாதானம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது சண்டை இல்லாத ஒரு சூழ்நிலை என்று நம்ம நினைக்கலாம். ஆனா பைபிள்ல சொல்ற சமாதானம் வந்து ஷாலோம். அந்த ஷாலோம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு முழுமையான ஒரு ரெஸ்டரேஷன், ஒரு ஒருங்கிணைந்த ஒரு வாழ்க்கை. எல்லா பகுதியிலும் 360 டிகிரிஸ்லயும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிறது, எல்லாம் ஆர்டர்லியா இருக்கிறது. அப்போ வந்து ஒரு பிரச்சனை இன்னைக்கு நிறுத்தப்பட்டதுன்னே சமாதானம் கிடையாது. ஏதோ ஒன்று ஒரு பெரிய ஒரு சுக்குநூறாய் போன ஒரு காரியத்தை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுதான் சமாதானம். அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அண்ட் நமக்கு வந்து இந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவன் யாருன்னா ஏசு கிறிஸ்து தான். இயேசுவே நமக்கு நீதி, இயேசுவே நமக்கு சமாதானக்காரனர். பவுல் எபேசியர்ல அததான் சொல்றார். அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாகிய நடுச்சுவரை தகர்த்து என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலதான் நமக்கு சமாதானம் என்று கொலோசியர் 1:20 நம்ம பார்க்கிறோம். அப்ப the greatest peacemaking where did it happen அப்படின்னு பார்த்தா on cross தான். அங்கதான் நமக்கு வந்து சமாதானம் கிடைச்சிருக்கு. அப்போ சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நமக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. நாமும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த கிரேக்க வார்த்தை வந்து எரோனோ போயோஸ் அப்படின்னும் போது சும்மா அந்த சமாதானத்தை என்ஜாய் பண்றவங்களை குறிக்கல, ரொம்ப ஆக்டிவா அதுல இறங்கி மற்றவர்களை சமாதானம் பண்ண அழைக்கப்படுறோம். சோ அந்த சமாதானம் பண்ணுகிற ஜனங்கள் வந்து எந்த பிரச்சனை அத மாதிரி எல்லாம் ஒதுங்கி போகாம ரொம்ப முனைப்பாய் செயல்பட்டு ரெஸ்டோரிங் த ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஈடுபடுவாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்போ இந்த பீஸ் மேக்கரா இருக்கணும்னா பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானம் உள்ளதாயும் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு முதல் நிலை என்னன்னா பியூரிட்டி. அவங்க சுத்தம் உள்ளதா இருந்தாதான் அந்த ஞானம் அப்படி செயல்படும். பரத்திலிருந்து வருகிற ஞானம். சோ வந்து ஆண்டவருடைய பரிசுத்தத்தில் ஊன்ற கட்டப்பட்டவர்கள் மாத்திரமே அழகாய் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாற முடியும். அண்ட் இந்த சமாதான பண்ணுகிற அந்த ஆக்டிவிட்டி வந்து ஒரு சச்சரவுகளை சமாதானம் பண்றது, இல்லை என்றால் கசப்பை எடுத்துவிட்டு மன்னிப்பை கொடுக்கிறது, உடைந்து போன உறவுகளை ஒருங்கிணைக்கிறது, வேண்டாத பிரச்சனைகளை எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய இட் ரெக்வயர்ஸ் எஃபர்ட். அப்போ இந்த எஃபர்ட்டை நம்ம நல்லா கரெக்ட் ஆங்கிள் யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு உலகம் வந்து ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுக்கு முதல் காரணம் தேவனை தெரியல, ஆண்டவரிடத்துல இருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ பவுல் சொன்ன மாதிரி ஏசு கிறிஸ்துவை கொண்டே தம்மோடு ஒப்புரவாக்குனாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாமே இன்னைக்கு சமாதான தூதுவர்களாய் ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. we are all Christ ambassadors of peace. So without showing people God or without bringing people to God, we cannot be peacemakers. சுவிசேஷம் வந்து சமாதானத்தை சொல்லுற சுவிசேஷத்தின் பாதகம் எவ்வளோ இனிமையா இருக்குன்னு தான் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இவாஞ்சலிசம் அப்படின்றதே ஆண்டவருடைய சமாதானத்தை இந்த சமாதானம் இல்லாத உலகத்திற்கு கொண்டு போறது. அப்போ அவங்க ரொம்ப முனைப்பாய் கர்த்தரை நம்ம கொண்டு போகும்போது வாட் இஸ் த ரிவார்ட் அப்படின்னு பார்த்தா சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரர். அப்போ நம்ம இத எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பைபிள்ல நம்ம பார்த்தோம்னா ரோமர் 15 சமாதானத்தின் தேவன் அப்படின்னு சொல்றோம், காட் ஆஃப் பீஸ். ஏசாயா 9:6 அவர் சமாதான பிரபு என்று இயேசு கிறிஸ்துவ சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவரை ஆவியின் கனிகளில் ஒன்று சமாதானம். அப்போ வந்து நம்ம திருத்துவ ஆண்டவரை ஆராதிக்கிற நம்ம எல்லா வகையிலையும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நாமும் அவருடைய குடும்பத்தின் ஒரு அங்கத்தினரா ஆகிறோம். we are also children of God. நமக்கும் அந்த பரமபிதாவோடைய அந்த குணாதிசயத்தை நம்ம வந்து நமக்குள்ள அது வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 10ஆம் வசனத்துல
நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துன்பப்படுகிறவர்கள் என்று சொல்லும் போது பெர்சிக்யூஷன் அப்படின்னா ஏதோ திட்டினாங்க ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இல்ல அது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் இதுன்றது கிடையாது. அது எப்படின்னா ஒரு பிசிக்கல் சஃபரிங், ஒரு இமோஷனல் சஃபரிங், சோஷியல் ரிஜெக்ஷன் எல்லாம் சேர்ந்த ஒரு அதிகப்படியான துன்பப்படுகிற ஒரு அனுபவம். அப்போ a believer can experience it like தப்பாய் புரிந்து கொள்ளப்படுறது, இல்லனா நம்ம ரொம்ப விசுவாசமாய் ஒரு காரியத்தை நோக்கி போயிட்டு இருப்போம், அது நடந்திருக்காது, அது நிமித்தம் நம்மளை ஏளனமா பேசுகிற ஒரு அனுபவம், being mocked for our faith, being excluded, being falsely judged, தப்பாய் நம்மளை வந்து நியாயப்படுத்தி இருப்பாங்க, இல்ல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்மளை ஒதுக்குற ஒரு அனுபவம். இதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் அதை அனுபவித்தார். அவரை மாதிரி பெர்சிக்யூஷனை சஃபர் பண்ணியிருக்க முடியாது. ஆனா வந்து ஆண்டவர் அதை ஒதுக்கி தள்ளி இருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு நமக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே இல்லாம போயிருக்கோம். ஆண்டவர் அந்த சஃபரிங்கை எப்படி அனுபவித்தார் என்று வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுனாலதான் இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது. அப்போ வந்து சஃபரிங்க்கும் சஃபரிங் ஃபார் கிரைஸ்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது சஃபரிங் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம எடுத்த ஒரு தவறான தீர்மானம், இல்ல கோபப்பட்டதால, இல்லை என்றால் நமக்குள்ள இருக்கிற ஈகோனால வருகிற பிரச்சனையினால நம்மளுக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்டான சஃபரிங். ஆனா இந்த வசனம் சொல்லுகிற துயரம் என்னன்னா, துன்பம் என்னன்னா, நீதி நிமித்தம் துன்பம். அப்போ வந்து நான் துன்பப்படுறேனா அப்படின்றத விட நான் ஆண்டவரை இந்த நீதியின் தேவனை நான் ஃபாலோ பண்றதுனால எனக்கு துன்பம் இருக்கா அப்படின்றதுதான் அதுல கேள்வி. அப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஒரு பெரிய ஆறுதல் இருக்கு அப்படின்னா, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இம்மைக்காக மாத்திரம் நம் கர்த்தரை நம்பல, ஒரு பரலோக ஒரு நித்திய நோக்கத்தோடு தான் நம்ம ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம். அப்போஸ்தலர் 5:41 சொல்றாங்க, அப்போஸ்தலர்கள் அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள் என்று எழுதியிருக்கிறாரு. சோ நிறைய நேரத்துல ஆண்டவரை பற்றி கொண்டதுனால, ஆண்டவருக்கு ஊழியத்துல ஒரு கால் எடுத்து வைத்ததுனால, ஒரு தீர்மானங்களை கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எடுத்து வைத்ததுனால நிறைய நேரத்துல நம்ம துன்பப்படுகிற அனுபவங்கள் ஊடாய் கடந்து போகலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஒரு இட்டர்னல் ரிவார்ட் நமக்கு காத்துட்டு இருக்கு. அண்ட் வந்து இந்த உலகம் ஒருவேளை நம்மள அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம். earth may reject us but heaven will receive us என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களால் தூஷிக்கப்படுகிறார், உங்களால் மகிமைப்படுகிறார். If you are insulted because you bear the name of Christ, you are blessed, for the spirit of glory and of God rests upon you என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ துன்பப்படுகிறவர்கள் அந்த துன்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுவார்கள் என்று ஆசீர்வாதம் முடியல. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. The greatest reward is belonging to Christ for ever அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அண்ட் அந்த 11-12 வசனத்துல நம்ம பார்க்கும்போது இந்த துன்பப்படுகிற ஒரு அனுபவங்கள் வந்து it was not very new. நியூ டெஸ்டமென்ட் பிலீவர்ஸ்க்கு ஆண்டவர் அன்னைக்குதான் அதை சொல்லல. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகளுக்கே அதெல்லாம் நடந்திருக்கு. அவர் என்ன சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்றத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலேயே அது நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வாசித்து தியானிக்கிற இந்த சூழ்நிலையில நமக்கு முன்னாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ், மிஷனரிஸ் பெர்சிக்யூட் பண்ணப்பட்டிருக்கத நம்ம பார்க்கிறோம், ஒரு பெரிய ஜனக்கூட்டங்கள் பெர்சிக்யூட் பண்ணப்பட்டிருக்கத நம்ம கேட்டிருக்கோம். அப்போ வந்து சபையில வந்து என்னன்னா, ஒரு அவயவம் பாதிக்கப்பட்டால் எல்லாருமே பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி பாதிக்கப்படணும், அந்த அந்த அஃபெக்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். So that's why we are called to
to pray for the persecuted, pray for the suffering people, reach out to the suffering people. We are called to pray, encourage and support those who suffer in the faith அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நிறைய இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ராஜாக்களை வந்து அவங்க வந்து சர்வ் பண்ணும் போதோ, அவங்க தீர்க்கதரிசிகளை சொல்லும் போதோ அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள். எலியா தீர்க்கதரிசியை நம்ம பார்க்கிறோம், பயந்து போய் அவர் உட்கார்ந்து இருந்ததை பார்க்கிறோம். சோ அந்த மாதிரி நம்மளுடைய இன்னைக்கு பிலீவர்ஸா இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்த மிஷன் என்னன்னா, we need to stand with the persecuted people and really pray for them. சோ இந்த 10 வசனங்கள் 12 வசனங்களை நம்ம வந்து இந்த 2 வாரத்துல நம்ம முடித்திருக்கிறோம். இந்த ஜேர்னி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த பியாட்டிடியூட் வந்து பி ஆட்டிடியூட் என்று சொல்லி நம்ம ஆரம்பித்தோம். சோ முதலாவது ஆவியில் எளிமை, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எம்டினஸ் அண்ட் நான் ஆண்டவர் தான் என்னை நிரப்ப முடியும். என் ஆவி இல்ல எளிமை இல்ல ரொம்ப மிடுக்கா என் ஆவி இருக்கு அப்படின்னா வேற வேற காரியத்தினால இட் இஸ் பீங் ஃபில்ட். So we need to be poor in spirit. ரெண்டாவது துயரப்படுகிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம், mourning over sin, over restoration. மூன்றாவது சாந்த குணமாய் இருப்பது, எதற்குமே படபடப்பா இல்லாம கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று கர்த்தரிடத்துல கண்ட்ரோல் கொடுக்கிறது. நான்காவது நீதியின் மேல் பசித்தாகம் இருக்கிறது, above I perceive God above everything. ஐந்தாவது இரக்கமாய் இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு கொடுத்த இரக்கத்தை நான் கடத்துறது. ஆறாவது பார்க்கும்போது இருதயத்தில் சுத்தமாய் இருக்கிறது, ஒரு அன்டிவைடட் ஹார்ட் பிஃபோர் காட். சமாதானம் பண்ணுகிறது, நான் வந்து சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு இருக்கிற இந்த பிரிந்து போன இந்த உலகத்துல அந்த சமாதான தூதுவராய் நான் செயல்படுறது. கடைசியாய் ஒருவேளை இந்த காரியங்கள் நிமித்தம் எனக்கு ஒரு துன்பம் வந்திருந்தால், நீதியின் நிமித்தம் நான் துன்பப்பட்டால், நான் வந்து இந்த பிஹேவியரை நான் ஸ்டெட்ஃபாஸ்டா நான் டிஸ்பிளே பண்ணணும். ஏன்னா ஐ வில் ரிமைன் ஃபெய்த்ஃபுல் டு கிரைஸ்ட் பிகாஸ் பரலோக ராஜ்யம் என்னுடையதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அந்த விசுவாச ஓட்டத்துல ஓட அழைக்கப்படுகிறோம். சோ இந்த பியாட்டிடியூட்ஸ், இந்த மலை பிரசங்க வசனங்கள், இது வந்து begins with a person who says Lord I need you. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆரம்பிக்கிற அந்த வசனம் அதே மாதிரிதான் முடியுது. நான் வந்து என்ன நடந்தாலும் உங்களை பின்பற்றுவேன், ஏன்னா நான் பரலோக ராஜ்ய வாசி, நான் பரலோக ராஜ்யத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அது முடிகிறத நம்ம பார்க்கிறோம். சோ வந்து ஏதோ இந்த ஒரு படி ஏறிட்டா ஆண்டவரை அடைந்துட முடியும் அப்படின்றதுக்கு இந்த வசனங்கள் கொடுக்கப்படல. ஆண்டவர் நமக்குள்ள எப்படி ஒரு மாற்றத்தை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பிக்சரை காட்டுறதுதான் இந்த பியாட்டிடியூட்ஸ். சோ நம்ம வந்து இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நமக்குள்ள வந்ததுனால நம்ம வந்து ரொம்ப ஆசீர்வாதமாய் ரொம்ப ப்ராஸ்பரஸா அப்படி மாறிடுவோமா அப்படின்றது கிடையாது. ஆனா ஏசு கிறிஸ்து நம்ம சாயல்ல அவர் பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறாரு. இத சொல்லி கொடுத்த ஆண்டவர் இந்த சாயல் அவர் பிரதிபலித்தாரா அப்படின்னு யோசிச்சோம்னா நிச்சயமா நம்ம பார்த்திருக்கிறோம். அவர் வந்து ஆவியில் எளிமை உள்ளவராய் இருந்தார், பிதாவுக்கு முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்தார், பரிதபித்தார். ஜனங்களை பார்த்து எவ்வளோ அவரை இரிட்டேட் பண்ணாலும் அவர் மிகுந்த சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். எல்லா விதமான பாவிகளுக்கும் அவர் ஒரு இரக்கத்தை காண்பித்தார். அவர்தான் அல்டிமேட் பீஸ் மேக்கர். சிலுவையில மரித்து சமாதான தூதுவராய் செயல்பட்டார். அவரை வந்து நொறுக்க சித்தமாயி அவரை அவ்வளோ காயப்படுத்தினாலும் அவர் முடிவு பரியந்தம் உண்மையாய் இருந்தார். இந்த ஆண்டவர் அந்த பாதையில கடந்து போனாரு, அதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நாமும் அதை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்த ஃபாலோ பண்ண அழைக்கப்படுகிறோம். சோ இந்த பியாட்டிடியூட்ஸ் நான் எப்படி பாக்கியமா நான் எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அப்படின்றத விட how can I become the kind of person God delights to bless? நான் வந்து ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்க நான் பாத்திரவானா எப்படி மாறுறது அப்படின்றதுக்கு ஒரு வாய்க்கால் இது. சோ வந்து நம்மள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹாப்பினஸ் தலைகீழாய் ஆண்டவர் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ உண்மையான ஆசீர்வாதம் வந்து நமக்கு நிறைய இருக்கிறது கிடையாது. இட் இஸ் ஃபவுண்ட் இன் பிகமிங் மோர் லைக் கிரைஸ்ட். ஏசு கிறிஸ்துவை போல மாற நமக்கு அதிகமான ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் நம் இருதயத்தை நிரப்புகிற ஒரு அனுபவமாய் இருக்கும். சோ வந்து செல்ஃப் ரிலையன்ஸ், நான் என்னையே சார்ந்து இருக்கிறத விட ஆண்டவரை சார்ந்து இருக்கிற அனுபவம்.
ஒரு பெருமையான எண்ணங்களை விட தாழ்மையான எண்ணங்கள், மற்றவர்களை குற்றப்படுத்துகிற அனுபவத்திலிருந்து இரக்கம் காட்டுகிற அனுபவம், சச்சரவுகளுக்குள்ளாய் போய்கொண்டிருக்கிற அனுபவத்திலிருந்து சமாதானத்தின் அனுபவம், அண்ட் இந்த உலகம் ஒரு அப்ரூவல் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிற மனநிலைமையில இருந்து இட்டர்னல் கிங்டம் க்ளோரி அதுக்கு நேராய் கடந்து போறதுதான் becoming more like God through the beatitudes. அப்ப இந்த காலை வேளையில நம்மளுடைய ஜெபம் வந்து, ஆண்டவரே என் சூழ்நிலைகளை மட்டும் நீங்க மாற்றணும் இல்ல ஆண்டவரே, என் இருதயத்தை மாற்றுங்க. நான் உங்க பரலோக ராஜ்யத்தின் பிள்ளை, நான் உங்க ராஜ்யத்தின் ஒரு சிட்டிசனா நான் பிஹேவ் பண்ண கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு அமெரிக்கன் சிட்டிசனா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அமெரிக்கன் சிட்டிசன் வந்து இந்தியன் சிட்டிசன் போல அங்க பிஹேவ் பண்ணா எல்லா ரூல்ஸையும் மீறுற மாதிரி ஆயிரும். ஒரு இந்தியன் சிட்டிசன் இந்தியாவுடைய ரூல்ஸ், குடியுரிமை சட்டத்தின்படி தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ நமக்குள்ள எப்பவுமே அந்த தாட் இருக்கணும், we are God's kingdom people, we need to display that attitude அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையில ஒரு 4 கேள்விகளோடு கீ ரிஃப்ளெக்ஷன்ஸோட நம்ம முடிக்கலாம். am I pursuing the blessings of God or only the blessings of the world? சோ இந்த உலகம் வந்து எல்லாத்துக்குமே வேற வேற டெஃபினிஷன் வச்சிருக்கோம். ரெகக்னிஷனுக்கு, ஆறுதலுக்கு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, எல்லாத்துக்கும். ஆனா ஆண்டவர் கொடுத்திருக்கிற டெஃபினிஷன்ஸ அதுதான் நமக்கு பாக்கியத்தை கொடுக்கும் என்று சொல்லி அந்த பிளெஸிங் ஆஃப் காட நம்ம தேடுறோமா அப்படின்னு நம்மளை நாமளே கேட்டுக்கொள்ளலாம். 2வது, இந்த விசுவாச ஓட்டம் எனக்கு வந்து என்னுடைய இருதயத்துல ஒரு மாற்றத்தை உண்டாக்குதா, இல்லை என்றால் என்னுடைய வெளிப்பிரகாரமான பிஹேவியரை மட்டும்தான் ஒரு மாற்றத்தை உண்டாக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது இப்போ ஒரு சின்ன வியாதி ஒரு இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா மேலோட்டமா ஒரு ஆயின்மெண்ட் போடுறது ஓகே, அது இதாயிரும். பட் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து why did it happen அப்படின்னு சொல்லி அந்த ரூட் காஸை கியூர் பண்ணனா அது திரும்ப வராது. அந்த மாதிரி தான் is my faith changing my heart? எனக்கு இன்னைக்கு எக்ஸ்டர்னல் பிஹேவியர் மட்டும் மாறி இருக்கா, இல்லனா என்னுடைய இருதயமே மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளை கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். 3வது, இந்த 8 beatitudes-ல எந்த வசனம் is God developing in me right now? இந்த காலை வேளையில 8ஐயும் நான் எடுத்து நான் வந்து ஃபாலோ பண்றது ஒரு கடினமான ஒரு காரியம். ஆனா ஏதாவது ஒண்ணாவது ஆண்டவர் நம்ம கிட்ட நட்ஜ் பண்ணுவாரு, இந்த இடத்துல நீ ஒர்க் அவுட் பண்ணு, திஸ் ஏரியாஸ் யுவர் கிரே ஏரியா அப்படின்னு சொல்லி. சோ எந்த இடத்துல ஆண்டவர் நம்மை வணைய விருப்பப்படுகிறார் என்று நாம் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அண்ட் முடிவாய் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுகிற லைஃப் இஸ் நாட் வெரி ஈஸி, இட் இஸ் அ வெரி காஸ்ட்லி அஃபேர். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும், நமக்குள்ளேயும் மற்றவர்களோடும். அப்போ வந்து நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்றதுல முடியும் போது ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ் டு காட் முடிவு பரியந்தம். நீதி நிமித்தம் ஒருவேளை துன்பம் வரலாம், ஆனா it reminds us that faithfulness may bring rejection from people, but it will have an eternal approval from God. இந்த நல்ல ஒரு தியானங்களுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. நம்ம குயிக்கா நம்ம 4 நாட்கள் இந்த மலை பிரசங்கத்தை நம்ம படித்து தியானிச்சிருக்கிறோம். இன்னும் இதை அதிகமாய் தியானிக்க கர்த்தர் நமக்கு நேரத்தையும் மனநிலைமையும் நமக்கு சரி செய்து கொடுப்பாராக. இதுல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தவைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம அதை அபியாசப்படுத்தி மாறி நாமும் பாக்கியவான்களாய் மாறுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவோம். தேங்க்யூ வெரி மச்.